என் பேர் தான் செல்வா. வழக்கமாக இந்த சத்தத்தில் நான் எந்திரிச்சதே கிடையாது. என் அம்மாவோட கொலுசு சத்தத்தில் தான் எனக்கு காலையிலே விடியும். இந்த ஒரு மாதமாக தான் இந்த அலார சத்தத்தில் எழுந்துட்டுருக்கேன். அம்மா இருக்கிறப்ப இந்த வீடே நிறைஞ்சிருக்கும். அவங்க கொலுசு சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சுத்தமாக அடங்கி போச்சு. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பொதுவாக பசங்களுக்கு அம்மானா ரொம்ப க்ளோஸில், எனக்கும் அப்படி தான். ஆனால் நான் கொஞ்சம் இழப்பை கடந்துட்டு கொஞ்சம் நிதர்சனத்துக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் என் தம்பிக்காக. என் தம்பி ஹரி அம்மா இறந்த துக்கத்தை அவனால் ஏற்றுக்கிறவே முடியல. அப்படியே அவன் ஸ்டக் ஆகிட்டான். அவனை தேத்துற வேலை தான் எனக்கு இப்போ. அதனால் என்னோடய வலியும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. பா எந்திரிங்க. ஹரி ஹரி எந்திரியா. இப்படியே இருக்காரா? டீயை குடிச்சிட்டு வெளியே வா. உனக்கு பிடிச்ச மாதிரி பூரி செஞ்சு தரேன். என்ன? இதே சரியான நேரம். பெரியவங்கிட்ட பேசிட வேண்டியதான். பெரியவனே, சின்னவன் என்னடா ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கான். அவனை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகும்பா. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. அவனை முதல்ல கிளப்புங்க, போய் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவோம். வாங்க. ஹரி, இங்கே பாருங்க ஹரி. அவர் ஏன் இப்படி இருக்காருன்னா, அவங்க அம்மா இறந்த துக்கத்தை அழுது வெளியே காட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்க முடியாது. நல்ல ஓரளவுக்கு உங்களை மாதிரி பிரிஸ்காக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியல. அதனால் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்காப்புல. அடுத்தடுத்துன்னும் போது சரி பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது கூப்பிட்டு வாங்க. இன்னும் ஒரு 4-5 தடவை வரும்போது இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மெடிசனில் கொஞ்சம் சரி பண்ணலாம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக பையன்கிட்ட பேசுங்க. நல்ல மாற்றங்கள் வரும். சரியா? பார்த்து. என்னப்பா டாக்டர் என்ன சொன்னாங்க? சரியாக போகும்னு சொல்லியிருக்காரு. தினசரி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காருப்பா. சரி அப்போ பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. சரி, ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பார்த்து பாப்பா. சரிப்பா. சரி. நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா. வாப்பா போவோம். பாப்பா தம்பி, என்னண்ணே ஆஸ்பத்திரி போயிருக்கலாம்ல? என்ன தகவல் சொல்லியிருந்தேன், நான் வந்திருப்பில்ல. எதுனாலும் தகவல் சொல்லுங்க. இங்க உட்காரு, நான் சொல்றேன். தம்பி முருகா, உங்க அண்ணி இருந்த துக்கத்திலேருந்து என்னாலே மேல முடியலை.
இந்த நிலமையில சின்ன வர ரொம்ப முடியாமல் இருக்கேன். அதனால தான்ப்பா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். தப்பாக எடுத்துக்கிறாதப்பா. டாக்டர் என்னென்ன சொல்லியிருக்காருப்பா? 2-3 தடவை கூப்பிட்டு வந்தால் சரியா போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரியா போகும்ண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாது. சாப்பிட சொன்னால் சாப்பிட்றான்ப்பா, பாத்ரூம் போக சொன்னால் பாத்ரூம் போகிறான். இப்படி ஆகணும் இவனுக்கு நிலமை. நீ போய் பேசி பாருப்பா. நான் சின்னவனை போய் பார்க்குறேன். மூத்தது எங்கே இருக்கியா? தூக்கி தூக்கி வளர்த்ததே பெரியவன் தான். அவன் பேச்சே எடுபடலை. அவன் ஆஸ்பத்திரியில் இருந்த மாதிரி வேலைக்கு போயிட்டான். அவனை இடிஞ்சு போய் உட்காந்துருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? இவனும் பெரியவன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். சின்னவன் எப்பயும் அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பான். நீ போய் பேசிப்பாரு, நான் போய் உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். அரே அரே, பையன் எப்போத்தையும் நார்மலுக்கு வர போகிறானா? வாங்க சித்தப்பா, எப்போ வந்தீங்க? நான் அப்போதே வந்துட்டேனப்பா, தம்பி தான் பேச மாட்டேன். அவன் சரியாயிருவேன் சித்தப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. சரிப்பா, நான் கறியை பார்த்துட்டு வரேன், இருங்க பேசுவோம். சரி. சரி வா, வெளியே போவோம். ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சித்தப்பா. சரி, என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்க? 2-3 தடவை கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாதான் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க சித்தப்பா. சரி. எனக்கு என்னன்னு புரியல சித்தப்பா. நான் அடிச்சும் பார்த்துட்டேன், அழுக மாட்டேறான், பேச மாட்டேறான். ம். எனக்கு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இவனும் இப்படின்னு இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால் ஒன்றும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் அம்மா இருக்கிறப்ப எப்படி இருந்தால் விடு சித்தப்பா. இப்போ பாருங்க, எங்கள் அம்மா ஏற்கனவே சொல்லுவாங்க, நான் இல்லாதப்ப தான்டா என்னோட அருமை புரியும்னு. ம். இப்போதான் புரியுது. அவனும் என்னைய மாதிரி நார்மலாக இருந்தால் நல்லா இருக்கும் சித்தப்பா. ஆமாம். உன் கல்யாண விஷயம் என்னப்பா? சித்தப்பா, இது இருக்க நிலைமையிலையும் வீடு இருக்கிற நிலைமையிலையும் அதை பற்றி யோசிக்கல சித்தப்பா. அப்படியே இருக்கு. ஏற்கனவே அம்மா பார்த்தது தான் பொண்ணு, அது ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அது என்னன்னு பார்த்து. அம்மா அம்மா, டேய் சின்னவனே, அம்மா 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 அம்மா, வந்துட்டீங்களா? டேய் சின்னவனே, என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி இருக்க? அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சிட்டியா? பைத்தியக்காரா, அம்மா உன் கூட தான் இருக்கேன். நான் போய் என் பசங்களை விட்டுட்டு போவேனா? எனக்கு நீங்கள் தானடா உலகமே. அம்மா எப்பவும் கூடவே இருப்பேன். இனிமே நீ அம்மாவை தேடி இப்படியே இருக்கக்கூடாது. அண்ணன் பாவம், அப்பா அதை விட ரொம்ப பாவம். அவங்க 2 பேரும் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்கடா. அது நல்லாவா இருக்கு? இனிமே நீ உன் வேலையாக பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் என் கூடவே இருக்கணும். நான் தான் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டேனே. அம்மா, நீங்கள் வருவீங்களா என் கூட பேசி சிரிக்க? இருப்பேன்டா. அம்மா கூடிய சீக்கிரம் உன்கிட்ட வந்துடுவேன். அதுக்கு நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த கொலுசு சத்தம் அந்த வீடு முழுக்க நடந்துருக்கணும்மா. இனிமே
நீ அந்த கொலுசு சத்தத்தை மிஸ் பண்ண மாட்டடா. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். கண்டிப்பாக வருவேண்டா. அம்மா சொன்னது தான். அப்போ சரிம்மா, இனிமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேங்கம்மா. இந்த வீடு முழுக்க கொலுசு சத்தம் நிறைஞ்சு இருக்கும்டா. எப்பவும் எனக்கு என்னோட பசங்க ரொம்ப முக்கியம். உங்களை தாண்டா அம்மாவுக்கும் பிடிக்கும். நீ இப்போ தூங்கு, நான் சொன்னதை மறந்துடாத. அது மாதிரி அம்மா எப்பவும் சொன்ன மாதிரி உங்கள் கூடவே தான் இருப்பேன். தூங்குடா. அண்ணே, 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 சித்தப்பா வாங்க, அப்போ உட்காருங்க சித்தப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சித்தப்பா. அந்த கல்யாணம் என்னாச்சு சித்தப்பா? அதே ஒன்றையும் நான் தள்ளி போட்டுக்கே போகிறேன். அதான் நான் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட வேறு சம்மந்தம் பார்க்க சொல்லிட்டீங்க. நோ, அவங்க தான் எங்கள் அண்ணி. ஏன்னா அவங்க எங்கள் அம்மா பார்த்த பொண்ணு. அவங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம் சித்தப்பா. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானும் அதான்ப்பா நினைக்கிறேன். பொண்ணு வீட்டில் போய் பேசி முடிச்சுடுவோம்ப்பா. அப்புறம் என்ன, உடனே போய் பேசி முடிச்சிடுவோம். பொண்ணு வீட்டில் போய் வாங்க. அபி,